வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பேப்பர் வச்சு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளெயினான A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ மடிக்கிற மாதிரியே கோன் ஷேப்புக்கு நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடையிலலாம் நம்ம பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த டிப்பு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரியே நல்லா எட்ஜஸை டைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக இருக்கும்ல எட்ஜு, அதை இப்போ நம்ம கம் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி டைட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போது இந்த கோன் இப்படி இருக்குது. இப்போது ஒரு சிசர் எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரியே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடமும் இது பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது க்ரீன் கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே அதை ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் அதை இன்னொரு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. பேப்பர் கட் பண்ணுற நைஃப் எடுத்து இந்த மாதிரி இவனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதும் இந்த மாதிரி 4 ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப்பை ஃபர்ஸ்ட் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பியும் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிசர் எடுத்துகிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்குறதுக்கு கடையில் வாங்குகிற கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நல்லா அழகாக இருக்கும். பொறுமையாக இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா இடமும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கேர்லாக தெரிகிற மாதிரி இருக்கும் ட்ரீ இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்ச பேப்பரை அந்த கோன் மேலே ஒட்ட போகிறோம். அதுக்கு கம் எடுத்து நல்லா எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் கலர் பேப்பரை அது மேலே எடுத்து ஒட்டுங்க. கீழே இருந்து மேலே ஒட்டும்போது நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அதனால நீங்களும் கீழே இருந்து மேலே ஒட்டிக்கோங்க. ஃபுல் கோனையும் சரவுண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி வந்து கம் தடவிட்டு பேப்பரை அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே மிச்சம் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி கடையில் வாங்குவோமோ அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரீக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதோட எட்ஜஸ் ஃபுல்லாக ஃபெவிகாலை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபெவிகால் ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக தடவிட்டு அந்த கார்ட்போர்டை எடுத்து இந்த மாதிரி கோன்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரவுண்டு தான் நம்மளுக்கு பேஸ் ஸ்டாண்டாக ஆக்ட் ஆக போகுது. இந்த பேஸை தான் வந்து நம்ம ஸ்டாண்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டை ரெடி பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து ஒரு கலர் பேப்பரை ஒட்டிக்கோங்க. இப்போ இதுதான் பேஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நம்ம பேஸ் ஸ்டாண்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் செய்யணும்ல, அதுக்காக ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே சார்ட் பேப்பரை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா ஃபெவிகால் எடுத்து எட்ஜஸை வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தெர்மோகால் பால்ஸ் எடுத்திருக்கேன் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ண. நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பரில் வந்து ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணி அதை கூட ஒட்டலாம். நான் இன்றைக்கி தெர்மோகால் பால்ஸை வச்சு இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரீ ஃபுல்லாக தெர்மோகால் பால்ஸ் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாண்ட் எடுத்துக்கோம். அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டிக்கோங்க. நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போது அந்த ஸ்டாண்டை கிறிஸ்மஸ் ட்ரீக்கு உள்ளே நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்க கார்ட்போர்டோடு சேர்த்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அதை சேர்த்து ஒட்டிக்கோங்க. நல்லா அது காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ ஈஸியாக வீட்டிலையே கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோன்னு பார்க்கவும் சூப்பராக இருக்குல்ல. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இன்னும் டெக்கரேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு glitter பேப்பரில் ஒரு ஸ்டார் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாரை இப்போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், கடையில் வாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஈஸியாக வெறும் 10 ரூபா கூட செலவில்லாமல் நம்ம வீட்டிலையே கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.